பழங்கால எகிப்துல திடீர்னு நாக்குமுக்க பாட்டை பிளே பண்ணா என்ன நடக்கும்? முதல் நாள் நீங்க மெம்பிஸ் நகரத்துக்குள்ள ஒரு பெரிய ஸ்பீக்கரோட என்ட்ரி கொடுக்குறீங்க. பிளே பட்டனை அழுத்துறீங்க. பாலைவன காத்துல நாக்குமுக்க பாட்டு தெரிக்க விடுது. அங்க இருக்கிற பூசாரிகள்லாம் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா இவ்வளவு ஒரு வெறித்தனமான ஆக்ரோஷமான லோக்கல் குத்துபீட்ட அவங்க வாழ்க்கையில கேட்டதே இல்லை. 2வது நாள் பாரோ ராஜாவுக்கு இந்த பாட்டு ஒரு வெறியாவே மாறிடுச்சு. விஜய் ஆண்டனிய ஏதோ ஆடல் பாடல்களின் கடவுள்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே ராஜா சபைக்கு வரும்போது ராஜவாத்தியம்லாம் கிடையாது, நாக்குமுக்கு பீட் மட்டும்தான் ஒழிக்கணும்னு ஆர்டர் போடுறாரு. 5வது நாள் மகாராணி முதல் முறையா அந்த பாட்டோட சரணத்தை கேட்கறாங்க. அவ்வளவுதான், அரண்மனையே ஒரு திருவிழா மாதிரி அல்லோல கல்லோலப்படுது. மந்திரிங்கெல்லாம் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. தளபதிகள் யார் பெஸ்ட் ஆஃப் ஸ்டெப் போடுறதுன்னு சண்டை போட்டுக்கிறாங்க. நாக்குமுக்க வைப்புல அரண்மனையோட மொத்த கட்டுப்பாடும் மீறி போகுது. முதல் வாரம் சாக்ரட்டிஸ் சுத்தி பார்க்க எகிப்துக்கு வர்றார். இந்த பாட்டோட ஒரு வரியை கேட்டுட்டு மனித